ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சொந்த சக்ஸஸ். இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தம்பி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறோம். தம்பி வந்து ரெடி ஆகிட்டாரு. போலாமா சம்மி? இங்கே பாருங்கள், நம்ம தம்பி வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ கிளம்பிடும் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்காக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தேங்க்யூ. இருந்தாலும் நம்ம போய் ஒரு டாக்டர் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கிளம்புறேன். போகலாமா? வாங்க போகலாம். தங்கமேலே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? நம்ம தம்பி வந்து இந்த கெட்டப்பில் தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமயிலு போகலாம் சாமி, வாங்க போகலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், நாங்கள் ஹாஸ்பிட்டல் தம்பி பேசுகிறாண்ணா உங்ககிட்ட. ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். கிளம்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். டாட்டா டாட்டா சொல்லுங்கள். டாட்டா. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம வந்து இப்போ தம்பி தூக்கிட்டு வந்து கிளம்பிட்டோம். தம்பி ஓகே, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். அப்பா வருவாங்க. அப்பா வந்தோன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஏன்னா 1 மந்த்தாக சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் பார்க்கலாம். எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம காட் வந்து நம்ம கூடயே இருக்காங்க நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஓகே செலிபிரிட்டிஸ், நம்ம தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தான். அதனால தான் சரி எதுவும் டானிக் அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்க சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்து ஃபைலும் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம தம்பி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான். நமக்கு டோக்கன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25வது டோக்கன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, 25. ஸோ அதுக்காக இப்போ 22வது டோக்கன் வந்து போயிருக்காங்க. நம்ம 25 வரைக்கும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்கே முடிஞ்ச சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்துச்சு தம்பி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து பார்த்ததுக்கு வந்து அது வந்து நார்மல் தான்மா, நார்மல் சளி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டானிக்கு மூக்கு குத்துறது அந்த மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். அது இல்லாமல் இப்போ என்ன சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ட்வின் பேபி இல்லை, ஸோ அதனால் வெயிட் கெயினுக்கு ப்ளஸ் வந்து எங்களுக்கு சத்துக்காக வந்து சத்து மருந்தெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட்டு அந்த மாதிரி விட்டமின் டி அந்த மாதிரி நிறையா டானிக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது கொடுங்க, எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பயந்துட்டே இன்னும் 1 மந்த்தாக வந்து நமக்கு தம்பிக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஒன்றும் ஆகாது சிஸ்டர், கவலைப்படாதீங்க, தம்பிக்கெலாம் எந்த பிரச்சனையும் நார்மலாக ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த டாக்டர் வந்து இப்படி சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் தம்பிக்கு சளி தான் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த சத்தம் கேட்குதுங்களா, அது அவனோட சத்தம் தான். சரியாயிரும்னு சொல்லிடுற ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். கொடுக்க சொல்லியிருக்காங்க, மப்ளைஸில் ஊற்றுறதுக்காங்க அந்த மருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் மொபைலைஸில் ஊற்றி அவனுக்கு நான் கொடுக்கும்போது அந்த வீடியோ கூட நான் இதுதான் நான் எடுத்து போடுறேன். இதே மாதிரி என் பையனுக்கும் எல்லாருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரே பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பெருசாக நினச்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் இல்லை, எனக்கு அது பெயின் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறது, என் பசங்களுக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்வின் பேபிஸோடைய அலப்பறைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பார்ட் 1. ஸோ அதே மாதிரி இனிமேட்டு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய அலப்பறைஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நாங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறதுனால சக்ஸஸ்.